Good morning students. Today we are going to discuss about our third lesson. Our third lesson is let us know about the computer parts. What? Computer parts. We already know what is the meaning for parts. What is the meaning? Parts. Parts means parts of the body நம்ம சொல்லுவோம். சயின்ஸில் இவிஎஸில் படிப்போம் பார்ட்ஸ் ஆஃப் த பாடின்னு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டு என்ன சொல்லுவோம், ஐ, ஹெட், இயர், மவுத், ஹேண்ட், லெக், ஃபுட், இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பார்ட்ஸ் சொல்லுவோம். அதேமாதிரி கம்ப்யூட்டர்ஸ்க்குன்னு நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பார்ட்ஸ் தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுதான் உங்களுடைய தேர்ட் லெசன். ஓகே, ஹியர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் வாட் ஆர் த பார்ட்ஸ் in computers and uses of that parts. Okay va, that's only we are going to discuss here. Let us know about the computer parts. Your third lesson is let us know about the computer parts. Like human beings, computers also have different parts. Each part has its own job. Okay, what? Like human beings, that means what? Human being மாதிரியே கம்ப்யூட்டர்ஸ்க்கும் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஈச் பார்ட்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஜாப். தட் மீன்ஸ் வாட்? ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குங்கிறாங்களே, அந்தந்த ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே ஒரு ஜாப் இருக்குது. லைக் அஸ் ஒன்லி, லைக் ஹியூமன் பீங்ஸ் ஒன்லி. இப்போ கையோட வேலை என்னது? எழுதுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு திங்ஸை எடுக்கிறது, போகிறது. கண்ணோட வேலை பார்க்குறது, ஓகேவா? காதோட வேலை கேட்குறது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, கம்ப்யூட்டர்லேயும் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பார்ட்ஸுக்கும் தனித்தனியான வேலை இருக்குது. அந்த வேலையை அந்த பார்ட்ஸ் பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே உங்களோட ஃபஸ்ட்டு பிக்சர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் பாய் ஸ்டாண்டிங் தேர் மென்ஷனிங் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஓகேவா? ஐஸ், ஹெட், இயர், மவுத், ஹேண்ட், லெக், ஃபுட். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ். ஓகேவா? சார் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்க்கு இதுமாரி ஒரு ஹியூமன் பீங்ஸ் மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுக்கான ஹியூமன் பீங்கை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கம்ப்யூட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? சிபியு, மானிட்டர், கீபோர்டு, மவுஸ், ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன், அது மாதிரி பார்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் கொடுத்துருக்க பார்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பார்ட்ஸ் இந்த பிக்சரில் இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த கம்ப்யூட்டருக்குள்ள பார்ட்ஸ். என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? சிபியு, மானிட்டர், ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன், மவுஸ், கீபோர்டுன்னு கொடுத்துருக்காங்க. Now we are going to discuss about the parts of the computers only. Okay, parts of the computers only. Our first parts is monitor. What is monitor? Computer has a TV like display unit. So this monitor is called display unit. What? Monitor is called display unit. Computer has a TV like display unit. It has a screen. அங்க அதுக்கு ஒரு screen இருக்கு. In this we can see all the information. We can read, see and draw using this. So using this monitor we can read the data means information. Okay va, data means information. And see, and what are the if we want to see some film means we can watch that film through which unit? Through display unit, monitor. Okay va, and we can draw something. Okay va, this is only the monitor. Next we are going to discuss keyboard. It has many. Keyboard is a input device. Okay va, keyboard is a input device. It has many keys. Each keys has symbol or letter or a number on it. There are 104 keys in the normal keyboard. Keyboard is used to type information into the computers. Do you understand? It has many keys. Computer keyboard has many keys. Each keys has a different letters, different numbers, symbols. ஓகேவா? ஈச் கீ, ஒவ்வொரு கீயுமே வந்து லெட்டர்ஸ் தனியாக இருக்கும், நம்பர்ஸ் தனியாக இருக்கும், ஸ்பெஷல் கீஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை, ஒரு நார்மல் கீபோர்டில் வந்து எத்தனை கீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 104 keys. How many keys? 104 keys in the keyboard, normal keyboard. Okay, keyboard is used to type information into the computer. ஸோ கம்ப்யூட்டரில் நம்ம பார்க்கக்கூடியது அப்போ அதெல்லாம் வந்து கீபோர்டு மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டரில் we can see. Okay, next mouse. It is connected to the CPU. It has a long wire. We can use this to select and point the object on the computer. It has 3 buttons. We can draw pictures using this device. So what is mouse? Mouse is a pointing device. Mouse is a pointing device which is used to select
and point the object which are available in the monitor. ஓகேவா, மானிட்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐகான்ஸ், பிக்சர்ஸ், லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை பாயிண்ட் பண்ணுறதுக்காகவோ நம்ம என்ன பண்ணலாம், மவுஸை யூஸ் பண்ணலாம். இட் ஹாஸ் 3 buttons. Mouse, how many buttons? Mouse has 3 buttons. We can draw pictures using this device. So using mouse we can draw pictures. மவுஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பென்சில் மாதிரியே மவுஸை வந்து ஷேக் பண்ணலாம். அதுமாரி எப்படி நம்ம ட்ரா பண்ணுறோமோ அதேமாரி மவுஸ் எப்படி அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி மவுஸ் மூவ் ஆக அங்கே மானிட்டரில் வந்து கர்சர் வந்து பென்சில் செலக்ட் பண்ணால் பென்சில் வந்து அதுமாரி மூவ் ஆகும். ஓகேவா, தட்ஸ் ஓன்லி ஹியர் சேயிங் we can draw pictures using this device. This device means mouse. ஓகேவா, so it is connected to the CPU. Mouse is connected to the CPU with a long wire. நீட் ஒயர் வச்சு தான் சிபியூவில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா, we can use this to select and point the object. Mouse is used to select and point the object on the computer. It has 3 buttons. How many buttons? 3 buttons. Next we are going to discuss CPU. CPU is a central processing unit. What is CPU? CPU is a central processing unit. It's otherwise called brain of the computer. Otherwise called brain of the computer. What is CPU? Central processing unit. Say it again. Central processing unit. What is CPU? Central processing unit. It is otherwise called brain of the computer. Why it is called brain of the computer? Because it's only control the entire activity of the computers. Okay, entire activities of the computer. All the parts of the computer work under the control of this device. What? All the parts of the computers work under the control of this device, CPU. Okay va, CPU only control all the parts of the computer. It's only command, you do this operation, you do this operation, like that. Okay va, நம்ம brain எப்படி நம்ம கமாண்ட் பண்ணுது, ஹேண்ட் வந்து எழுதுறதுக்கு, இந்த டைமில் சாப்பிடணும், ஐ பார்க்குறதுக்கு, காது வந்து கேட்குறதுக்கு, அப்படி நமக்கு எப்படி கமாண்ட் பண்ணுதோ அதேமாதிரி CPU தான் மானிட்டர்னா you display the information. Keyboard you type the information, mouse you point the information, like that. CPU only control the device activities of the parts. Okay, activities of the computer parts. So only it is called brain of the computers. Okay, all the parts of the computer work under the control of this device. It is called central processing unit. Okay, so only it is called central processing unit. Just the human beings work under the control of the brain, like that computer also work under the control of CPU. Okay va, human beings we are working under the control of what? Brain only. Okay va, brain only controlling us. Okay va, brain on தான், brain மட்டும் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே CPU தான் வந்து என்டையர் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Hence it is known as the brain of the computers. ஸோ நம்மளை வந்து பிரெயின் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதோ அதுமாரி CPU வந்து இவங்க என்டையர் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் இதை வந்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரிண்டர். நெக்ஸ்ட்டு வாட்? பிரிண்டர். This device helps us to take the information in printed format. This device helps us to take the information in printed format. We can call it as printer. So what is printer? It is one of the output device. Printer is here one of the output device used to print the pictures, print the information. Okay va, take the information as a printed format. நம்ம என்ன டைப் பண்ணிருக்கோமோ அதை வந்து பிரிண்ட் பண்ணி கேட்டோம்னா கொடுக்கும். அதனால தான் இது வந்து பிரிண்டர். இன்னொன்று என்னென்னா இது வந்து அவுட்புட் டிவைஸ். ஏன் அவுட்புட் டிவைஸ்னு சொல்கிறோம்? ஸோ நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனாக என்ன பண்ணுது, ரிசல்ட் நமக்கு என்ன வேணும், பிரிண்டட் காப்பியாக பிரிண்ட் ஃபார்மேட்டில் நமக்கு ரிசல்ட் வேணும். ஸோ ரிசல்ட் நம்ம எங்கே பார்க்குறோம், அதுதான் அவுட்புட் டிவைஸ். ஸோ அப்போ வந்து நம்ம பிரிண்டரில் போய் நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த இமேஜை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கமாண்ட் கொடுக்குறோம் சிஸ்டம் மூலியமாக. அப்போ அது என்ன பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணி நமக்கு அதுக்கான அவுட்புட்டோ இல்லை இமேஜோ கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பிரிண்டர்னு சொல்கிறோம். ஓகேவா, பிரிண்டர் இஸ் ஏ அவுட்புட் டிவைஸ். திஸ் டிவைஸ் helps us to take the information as the printed format. We call it as printer. We call it as printer. Okay, so what is printer? Printer is a output device, helps us to take the information in printed format. Okay, next speakers and headphones. Speakers and headphones. Speaker is one of the output device. Speaker is also one of the output device. Speaker are used to listen music.
Speaker are used to listen music. We can also use headphones to listen to music. ஓகேவா? ஸோ ஸ்பீக்கர் இட்ஸ் அவுட்புட் டிவைஸ். நம்ம சிஸ்டத்தோட பாட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், காதில் வாங்கிக்கலாம், நல்லா லிசன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிறாங்க. ஃபார் வாட் பர்பஸ் யூ ஆர் யூஸிங் ஹெட்ஃபோன்? ஸோ இந்த ஸ்பீக்கரில் போட்டோம்னா, ஸோ இப்போ லேபில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஸ்பெசிஃபைடாக ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஆடியோ இல்லை ஒரு டுட்டோரியல் கிளாஸ் நம்ம பார்க்குறோம். அது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், வி ஆர் யூஸிங் ஹெட்ஃபோன். ஸோ மொபைல் ஃபோன்லேயே இப்போ நீங்கள் அதானே செய்கிறீங்க, ஹெட்ஃபோன் இல்லாமல் வச்சோம்னா எல்லாருக்கும் கேட்கும். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தெரியும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹெட்ஃபோனை கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய தேர்ட் லெசன். தேர்ட் லெசன் ரொம்ப சின்ன லெசன் தான். வாட்ஸ் யுவர் தேர்ட் லெசன்? லெட் அஸ் நோ அபவுட் த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ லைக் ஹியூமன் பீயிங், கம்ப்யூட்டர்ஸ் ஆல்சோ பார்ட்ஸ். ஓகேவா? கம்ப்யூட்டர்ஸ் ஆல்சோ ஹேவிங் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். நம்ம இதை ரீகால் பண்ணிக்கலாமா? என்னென்ன படித்தோம்? சிபியூனா என்னது? பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். மானிட்டர் லுக்ஸ் லைக்ஸ் a டிவி ஸ்க்ரீன். கீபோர்டு ஹேஸ் alphabet, numbers and symbol keys. Keyboard has 104 keys, 104 keys. Mouse is also known as the pointing device. மவுஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பாயிண்டிங் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் உங்களுடைய தேர்ட் லெசன். உங்களுக்கு இந்த டேர்முக்கான 3 லெசனுமே ஓவர். ஓகேவா? ஓவர். நான் தேர்ட் லெசனுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் எடுத்து சீக்கிரமாக அனுப்பிடுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.